எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நம்ம பெரம்பலூருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்காங்க விசிகாவும் திமுக நிர்வாகிகளும் சேர்ந்து. இன்னைக்கு குன்னம்ல ஆசா விசிகாவையும் தாவேகாவில் இணைந்த முஸ்லிம் கட்சியையும் கிண்டல் பண்ணதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா குன்னம் மாவட்ட செயலாளர் தலைமையில விசிகாவினர் ஆராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடுக்க போன போலீஸ்காரங்களையும் சேர்த்து அடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் திமுகவும் விசிகா நிர்வாகிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செருப்பால் அடிச்சுக்கிறாங்க, பெல்ட்டால் அடிச்சுக்கிறாங்க, கயரால் அடிச்சுக்கிறாங்க, கல்ல வச்சு அடிக்கிறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஒருத்தர் வண்டி மேலேந்து ஏறி போலீஸ்காரங்க மேலேயே குதிக்கிறாரு. அந்த மனுஷனை மட்டும் நாங்க பாக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி இவ்வளவு குரங்குத்தனமான புள்ளிங்கோத்தனமான ரவுடித்தனமான செயலெல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படிங்கிறது ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. பெரம்பலூரோட பெருமைய தமிழ்நாடு முழுக்க பரப்பிட்டீங்க. 2 பேரும் மாம மச்சான் சண்டை, அங்காளி பங்காளி சண்டையில பிளாஸ்டிக் சேர் மட்டுமே கொடுத்து திமுக ஒரு இடத்துல உங்களை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் சோபா வாங்குற ரேஞ்சுக்கு போனீங்க. தாவேகால இப்ப 2 எம்எல்ஏ இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏக்கு வன்னியரசுக்கு அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க திமுகக்கு வாலாட்டுறீங்களா இல்ல தாவேகா பக்கம் இருக்கீங்களான்னு மதில் மேல பூனை மாதிரி நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல எங்களை மாதிரி தமிழக மக்களை குழப்பறதுக்காகவே இன்னைக்கு தகராறு பண்ணிருக்கீங்க, ரோட்ல சண்டை போடுறீங்க. வெக்கமா இல்ல? நான் உன்னை கேக்குறேன், திருமாவளவன் எம்பி நீங்க தாவேகாக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டீங்க, 2 எம்எல்ஏ அங்க கொடுத்துருக்கீங்க, தாவேகாவோட கூட்டணியில இருக்கீங்க. இந்த பக்கம் திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க. இப்ப அவங்க கூட்டணி தாவேகா ஆட்சியில கர்நாடகால மேகதாது அணை கட்ட போறாங்க. அது விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வாயை திறந்தீங்களா? கோவை மாணவியிலேருந்து 8 வயது 10 வயது சிறுமி, அப்புறம் நர்சிங் மாணவி வரைக்கும் பாலியல் பலாத்காரம், அப்புறம் மருத்துவமனையில கொலை. இதெல்லாம் எப்படி நடந்தது? அதுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்க. நீங்க திமுக ஆட்சியில 5 வருஷம் எப்படி வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு உம்முன்னு இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இப்ப தாவேகா ஆட்சியில நடக்கிற அவலத்துக்கும் கொடூரத்துக்கும் எந்த பதிலும் சொல்லாம இப்படி மூடிட்டு இருக்கீங்க. எங்களோட தமிழக மக்களோட கோரிக்கை எதையுமே நீங்க நிறைவேற்ற தேவையில்லை. மிஞ்சி போனா எங்களோட அடிப்படை தேவைகளையும் பாதுகாப்பையும் கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அநாகரிகமா உங்க புள்ளிங்கோத்தனத்தையும் உங்க ரவுடித்தனத்தையும் ரோட்ல காமிச்சிட்டு இருக்காதீங்க. திமுகவும் விசிகாவும் ரொம்ப அசிங்கமா இருக்கு. பெரம்பலூரோட பேரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க இன்னைக்கு. நன்றி.